தமிழ் மக்களுக்கு என் அன்பின் வணக்கம். இந்த வேளையில நேச்சர் அண்ட் லைஃப் ஸ்டைல் மூலமாக ஒரு செய்தியை சொல்ல உங்களுக்கு ஆசைப்படுகிறேன். ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக நானும் என் மனைவியும் இந்த பகுதியில் ஓட்டம் ஓடிக்கொண்டிருந்தோம். அப்படி ஓடிக்கொண்டிருந்த பொழுது நாங்கள் பார்த்த காட்சி, இந்த மரம் சிறியதாக இருந்தது. அதை லான் மோவர் மூலமாக இடித்து அது தள்ளப்பட்டிருந்தது. ஆனால் அது அது மண்ணோடு ஒட்டி கொண்டிருந்தது. உடனே நான் அதை பார்த்து இந்த மரத்தை என்ன செய்ய வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு குச்சியை அந்த மரத்திற்காக நாட்டி வைத்தேன். என் மனைவியும் அதை பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இந்த மரத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நன்றாக, அழகாக, உறுதியாக இருக்கிறது. இதன் மூலமாக நான் சொல்லக்கூடிய ஒரு பாடம், 25 வருடங்களுக்கு முன்பதாக எனக்கு இரத்த கொதிப்பு இருந்தது. அப்பொழுது எனக்கு ஆலோசனை சொன்ன ஒரு போதகர், நீங்கள் காலையிலே அனுதினமும் என்னோடு கூட ஓடினால் உங்களுக்கு எல்லாம் போய்விடும் என்று அவர் சொன்னார். அவருடைய பேச்சை நம்பி அன்றைக்கு 25வது வயதில் என்னுடைய ஓட்டத்தை, ஜாகிங்கை நான் ஆரம்பித்தேன். இப்பொழுது ஏறத்தாழ 34 வருடங்களுக்கு மேலாக 34 வருடங்களாக நான் இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறேன். காலையில் மழையாக இருந்தாலும், வெயிலாக இருந்தாலும், பனியாக இருந்தாலும் என்னுடைய ஓட்டத்தை நான் நிறுத்துவதில்லை. நான் மாத்திரமல்ல, என்னுடைய மனைவி ஜீவியும் கூட என்னோடு கூட ஓடுகிறார். அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஒரு 5 மைல் ஓட்டத்தை ஓடுவோம். மற்ற நாட்களிலே 3 மைல். அதாவது ஞாயிற்றுக்கிழமை 8 கிலோமீட்டர். மற்ற நாட்களிலே குறைந்தது 4 to 5 கிலோமீட்டர் ஓட்டம். சனிக்கிழமையில ஓடுவதில்லை. காரணம், அன்றைக்கு நாங்கள் ஆலயத்திற்கு செல்வோம். இதை எதற்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்றால், நாம் ஓடக்கூடிய இந்த ஓட்டம் அது நமக்கு சுகத்தை கொடுக்கிறது. முக்கியமாக நம்முடைய சரீரத்திலே ஒரு நல்ல ஆக்சிஜனை கொடுத்து அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் உயர்வை மூலமாக வெளியேற்றி விடுகிறது. ஆகவே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்கிறது. நமக்கு ஒரு சரீர பலம் கிடைக்கிறது. அந்த நாளுக்குரிய பலம் கிடைக்கிறது. அமெரிக்க தேசத்திலே 25 வருடங்களுக்கு மேலாக நான் இருக்கிறேன். இதுவரைக்கும் நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகவில்லை. காரணம், இந்த சிறிய ஓட்டம் தான். இப்படி ஓடுவதன் நிமித்தமாக என்ன ஆகிறது, எனக்கு பிடித்த ஒரு மனுஷர், அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் எழுதின ஒரு வார்த்தை, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். கடவுளுடைய பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருக்கிறவர்கள். அவர் ஊர் ஊராக சென்று நடந்து கடவுளுடைய வாக்கை சொல்லி ஆரோக்கியமாக இருந்தார். கடவுள் இந்த பூலோகத்திலே வாழ்ந்த பொழுது கூட நடந்து ஊழியத்தை செய்ததை பார்க்கிறோம். ஆகவே உங்களுக்கு உட்கார முடிந்தால் எழுந்து நில்லுங்க, எழுந்து நிற்க முடிந்தால் நடவுங்க, நடக்க முடிந்தால் ஓடுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கு. இன்றைக்கு அநேகர், எங்களுக்கு நல்ல டாக்டர்கள் இருக்கிறார்கள், நல்ல மருத்துவர்கள் இருக்கிறார்கள் என்று ஆகாரத்திற்கும் அதிகமாக மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அவர்களுக்கு மருந்து மாத்திரைகள். அதனால் பலவிதமான சைடு எஃபெக்ட்ஸ் வந்து வாழ்க்கை முழுவதுமாகவே வலியிலும் துக்கத்திலும் அடைந்து போகிறார். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளக்கூடிய காரியம், காலையில் எழுந்து உங்களுடைய தியானத்தை முடித்ததற்கு அப்புறம் முதலாவதாக நல்ல முறையில் தண்ணீர் குடித்துவிட்டு இப்படி நீங்கள் நடப்பீர்கள் என்றால் உங்களுடைய ரத்தம் சுத்தமாகும்.
உங்களுடைய ஆரோக்கியம் மேன்மைப்படும். மாத்திரமல்ல, இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் இந்த எல்லோ ஜாக்கெட் இதை நான் போட்டிருக்கிறேன், ராப்பர். இதை எதற்காக போட்டிருக்கிறேன் என்று நீங்கள் யோசிக்கலாம். இதுல ரிஃப்ளெக்ஷன் இருக்கிறது. காரணம், நாங்கள் காலையில 5 to 5:30 மணிக்குள்ளாக எங்களுடைய ஓட்டத்தை ஆரம்பிப்போம். குளிர்காலங்களில் மிகவும் இருட்டாக இருக்கும். அப்பொழுது நாம் ஓடுவது சிலருக்கு தெரியாது. சிலர் நாம் ஓடுவதை பார்த்தால் ஏதோ ஓடுகிறது என்று பயந்து போய்விடுவார்கள். ஆகவே இந்த ரிஃப்ளெக்டரை பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள், வாகனங்களை சற்று விலக்கி ஓட்டுவார்கள். அதற்காகத்தான் இதை அணிந்திருக்கிறேன். ஆகவே நீங்களும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும், ஒரு உற்சாகத்தோடு எழும்பி ஓட வேண்டும். முக்கியமாக கணவனாக ஓடுகிறீர்கள் என்றால் உங்களுடைய மனைவியை நீங்கள் என்ன செய்யுங்கள், அழைத்து கொண்டு போ. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு வீட்டிலேயே நிறைய வேலை இருக்குது, வீட்டு வேலையே அதிகமா இருக்குது. நீங்க என்ன வீட்டு வேலை செஞ்சாலும் அந்த ஆக்சிஜன் உங்களுடைய சரீரத்திற்கு காலையில வரக்கூடிய அந்த சுத்தமான ஆக்சிஜன் உங்களுடைய சரீரத்திற்குள்ளாக போகாவிட்டால் உங்கள் ரத்தம் சுத்தமாக இருக்காது. தலைவலி, கால் வலி, முட்டு வலி, எல்லா வலி என்ன செய்யும், வந்துகிட்டே இருக்கும். ஆகவே தான் காலையில எழுந்து உங்களுடைய தியானத்தை முடித்தவுடன் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நிச்சயமாக கணவனும் மனைவியுமாக ஓட வேண்டும் அல்லது நடக்க வேண்டும். அப்படி போவதனால் உங்களுடைய மனம் ஒன்றுபட்டு ஒரு சில காரியங்களை அங்கேயே பேசித்து அந்த நாளுக்குரிய ஒரு நல்ல நேரத்தை நீங்கள் ஆரம்பித்து விடுவீர்கள். நீங்கள் மாத்திரம் இருந்தால் நீங்கள் 2 பேரும் ஓடுங்கள். அப்படி பிள்ளைகள் இருந்தால் அவர்களையும் அழைத்து செல்லுங்கள். பிள்ளைகள் கொஞ்சம் ஹைஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் என்ன செய்யட்டும், காலையில எந்திரிச்சு பைக் ஓட்டட்டும், உங்களோட நடக்கட்டும். சிறு குழந்தைகள் இருந்தா அவங்களையும் டாலியில போட்டு என்ன செய்யுங்க, கூட்டு போங்க. குடும்பமாக நேரத்தை செலவழியுங்கள். ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. காரணம் என்ன, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. ஆகவே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நீங்கள் பல காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில சாதிக்கலாம். முக்கியமாக நல்ல முறையில சாப்பிடலாம், நல்ல முறையில தூங்கலாம், 4 பேருக்கு நல்ல காரியங்களை செய்யலாம். ஆகவே ஆரோக்கியமாக வாழுங்கள், சந்தோஷமாக இருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நல்ல முறையில் இருக்கும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி, நீங்கள் ஒவ்வொரு நாளும் இதை மறக்காமல் எழுந்து ஞாபகத்தோடு ஞாபகப்படுத்திக் கொண்டு ஓடுமாறு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் பேசின காரியம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதை லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு என்ன செய்யுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் அடைந்த இன்பம் வையகமும் அனுபவிக்கட்டும். நன்றி, வணக்கம்.